தெரியும், ஒரு பழைய படம் ஒன்று இருக்கு, சந்தானம் படம், கலகலப்புன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல 2 நபர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்க. நான் ஜெயிச்சா என்னுடைய தோட்டம் முழுக்க பால் தோட்டத்துல வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர், நான் ஆட்சிக்கு வந்தா என்னுடைய தோப்புல சாராயத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரிதான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் நிலையும் கூட. ஒரு புறம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி, மற்றொரு புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இந்த 2 ஆட்சியும் சேர்ந்து மாற்றி இன்றைக்கு மக்களை தெருவில் நிற்கக்கூடிய வேலையை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை தாலி அறுபட்டு இருக்கிறது. 41 பேர் கரூரில் இறந்ததுக்கு துடிதுடித்து எத்தனையோ அமைச்சர்கள் இன்றைக்கு கரூர் நோக்கி செல்கிறார்கள். இரவோடு இரவாக அழுது புலம்புகிறார்கள். ஆனால் அழுகக்கூடிய அதே அமைச்சருக்கு கூடிய திருவரம்பூர் சட்டமன்றத்திலே மதுபானத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு எத்தனையோ உயிர்கள் செத்து இருக்கிறது, எத்தனையோ தாலி அறுபட்டிருக்கிறது. அதை பார்த்து எந்த அமைச்சர்களும் இதுவரைக்கும் அழுதது கிடையாது, அழுது புலம்பியது கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ உயிர்கள் தினந்தோறும் மாண்டு கொண்டிருக்கிறது. சாராயத்தின் அடிப்படையிலே, மதுபானத்தின் அடிப்படையிலே குடித்துவிட்டு இன்றைக்கு விபத்து அதிகமாக நடக்கிறது. தோழர் தேசிய சொன்னார்கள், அதிகமான பாலியல் குற்றச்சாட்டுகளும் வன்முறைகளும் நடக்குது என்று சொன்னால் அதற்கு குற்றத்துணையாக இன்றைக்கு போதை இருந்திருக்கிறது, போதை வஸ்துகள் இருந்திருக்கிறது என்று சொன்னார்கள். இன்றைக்கு அதிகமான சாதிய ஆணவ படுகொலை நடக்க என்று சொன்னால் அவன் கஞ்சா போதையில் தான் வெட்டுகிறான். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் அரசு மதுபான கடை கிட்டத்தட்ட ஒரு புறம் கண்ணுக்கு தெரிந்து அரசு மதுபான கடைகளை பூட்டிவிட்டு, கண்ணுக்கு தெரியாமல் நாளுக்கு நாள் இன்றைக்கு அரசு மதுபான கடையை திறந்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. இதுதான் சமூக நீதி அரசா? இதுதான் திராவிட மாடல் அரசா? இதுதான் பெண் உரிமை அரசா? தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைகள், 70 வயசு கிழவிக்கு கூட இன்னைக்கு பாதுகாப்பு கிடையாது. இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் நிலைமை. இதையெல்லாம் பார்த்துக் கொண்டுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்.